அனைவருக்கும் வணக்கம். ஸோ அல்ஜிப்ரா வால்யூம் 1ல இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 49 டிகே மாணிக்க வாசகம் பிள்ளை புக். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரிமூவல் ஆஃப் செகண்ட் டேர்ம் அது மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரிமூவல் ஆஃப் செகண்ட் டேர்ம் அப்படின்னா இப்போ இங்கே பாருங்கள், கிவன் ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் பவர் 5 + 5x பவர் 4 + 3x³ + x² + x + 1 = 0. ஸோ டிகிரி 5 இருக்கும் பொழுது உங்களுக்கு செகண்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ் பவர் 4 டேர்ம். அப்போ அந்த எக்ஸ் பவர் 4 டேர்ம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் 4 வந்து நம்ம 0வா வர மாதிரி இருக்கிற ஒரு புது ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும், டிமினிஷ் பை சம் டேர்ம் பண்ணணும். அந்த வேல்யூ நமக்கு தெரியாது. டிமினிஷ் பண்ணும்போது அந்த கிவன் ஈக்குவேஷனோட செகண்ட் டேர்ம் வந்து ஆட்டோமேட்டிக்காக 0 ஆகணும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், கிவன் ஈக்குவேஷனை 1ன்னு எடுத்துக்கிறோம். நம்ம எந்த நம்பரால் டிமினிஷ் பண்ண போகிறோம் நமக்கு தெரியாது. டிமினிஷ் பண்ணுறோன்னா நம்ம டிக்ரீஸ் பண்ணுறோமோ இன்க்ரீஸ் பண்ணுறோமோ ரெண்டுமே நம்ம ஜென்ரலாக டிமினிஷன் நம்ம சொல்லலாம். ஸோ டிமினிஷ் பை நம்ம ஹெச் நம்ம எடுத்துக்கிறோம் டு ரிமூவ் த செகண்ட் டேர்ம். ஸோ அப்போ நம்ம புது டிரான்ஸ்ஃபார்ம்டு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறத நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். அதில் ஒய் எப்படி கிடைக்குதுன்னா, எக்ஸ்ன்ற இந்த கிவன் ஈக்குவேஷனோட ரூட் எக்ஸாக இருந்தால் எக்ஸ்லேருந்து ஹெச்சை நம்ம டிமினிஷ் பண்ணுறோம். ஸோ அந்த ஹெச் வந்து டிமினிஷ் பண்ணுறதால மைனஸ் ஹெச்சை நம்ம போடுறோம். ஸோ இதிலிருந்து நமக்கு எக்ஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒய் ப்ளஸ் ஹெச் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ ஈக்குவேஷன் 1ல் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே நம்ம ஒய் ப்ளஸ் ஹெச்ன்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் பவர் 5ன்னு இருக்கும்போது ஒய் ப்ளஸ் ஹெச் த ஹோல் பவர் 5 + 5 டைம்ஸ் ஒய் ப்ளஸ் ஹெச் த ஹோல் பவர் 4 + 3 டைம்ஸ் y plus h the whole cube plus y plus h the whole square plus இந்த xக்கு பதிலாக y plus h plus 1 = 0. ஸோ நம்மளோட எய்ம் வந்து செகண்ட் டேர்மை வந்து டிமினிஷ் பண்ணுறது. அப்போ டிகிரி 4 அதாவது y பவர் 4ஓட கோஎஃபிஷியன்ட் மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஹெச் த ஹோல் பவர் 5 வரும்பொழுது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பைனாமியல் சீரிஸ் எக்ஸ்பென்ஷனை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு y பவர் 5ன்னு வந்துடும். அடுத்து இங்கே 5ன்னு ஆரம்பிக்கும்போது NC1னா 5C1 ஒய்யோட பவரில் வந்து இங்கே 5ன்னு ஆரம்பிச்சொல்லி 1 ரெடியூஸ் ஆகும்போது ஒய் பவர் 4 இன்ட்டு இங்கே இருக்கிற டேர்ம் 1 இன்ட்ரடியூஸ் ஆகும். நமக்கு ஒய் பவர் 4 தான் வேணும் இல்லையா? ஸோ இந்த டேர்மோடு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம், ப்ளஸ் ரிமைனிங் எக்ஸெட்ரா. ஸோ அதே போல் ப்ளஸ் 5 டைம்ஸ் அகைன் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், பைனாமியல் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் வரும்போது இங்கே என்ன இருக்கோ அது பவர் வரும். ஸோ ஒய் பவர் 4 ப்ளஸ் அடுத்தது நம்ம அகைன் பைனாமியல் சீரிஸ் யூஸ் பண்ணும்போது 4C1 இந்த ஒய் பவர் 4ல் ஒன்று ரெடியூஸ் ஆகுச்சுன்னா ஒய் கியூப் இன்ட்டு ரெடியூஸ் ஆகும்போது இந்த நெக்ஸ்ட் டேர்ம் ஹெச் இன்ட்ரடியூஸ் ஆகும். ஸோ நமக்கு அகைன் நமக்கு செகண்ட் டேர்ம் வரும்போது ஒய் பவர் 4 தான் வேணும். ரிமைனிங் டேர்ம்ஸ் பற்றி நம்ம கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஒய் பவர் 4ஓட ஸ்டாப் பண்ணிக்கிட்டே போதும். இதில் ஒய் பவர் 4 வரப்போகிறது கிடையாது, ரிமைனிங் எதுலையுமே அந்த ஒய் பவர் 4 வரப்போகிறது கிடையாது. ஸோ அதனால் நம்ம இந்த ஃபஸ்ட்டு 2 டேர்ம் மட்டும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு ஒய் பவர் 4 வர வரைக்கும் எழுதினா போதும். ஸோ இங்கே ஒய் பவர் 4ஓட கோஎஃபிஷியன்ட் அந்த ரிமூவ் த செகண்ட் டேர்ம் பண்ணும்போது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் பவர் 4 வந்து 0ன்னு வரணும். அப்போ ஒய் பவர் 4ஓட கோஎஃபிஷியன்ட் எடுக்கும்போது 5C1 × h நமக்கு வரும். அதே போல் இந்த ஒய் பவர் 4க்கு ப்ளஸ் 5 இருக்குது பாருங்கள், இது ரெண்டு தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ 5C1னா 5 எழுதலாம். ஸோ 5 × h + 5 = 0. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் பவர் 4 = 0ன்னு பண்ணும்போது அந்த கோஎஃபிஷியன்ட் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு = 0 பண்ணுறோம். ஸோ 5h + 5 ரைட் சைடுக்கு வந்துச்சுன்னா -5. ஸோ h = -5/5 வரும்போது -1. ஸோ h -1ன்னா அந்த கிவன் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அதை நம்ம டிமினிஷ் பை -1 பண்ணுறோன்னு அர்த்தம். ஆக்சுவலாக -1 நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோன்னு அர்த்தம், நம்ம அதை பற்றி கவலைப்பட வேணாம். ஸோ டிமினிஷ் பை -1. அப்போ கிவன் ஈக்குவேஷன்லேருந்து ரூட்ஸ் எதுவுமே கோஎஃபிஷியன்ட் எதுவுமே மிஸ் ஆகலை. 1 5 3 1 1 1 எழுதிட்டு சிந்தட்டிக் டிவிஷன் நம்ம வழக்கம் போல் பண்ணுவோம் இல்லையா, சக்ஸசிவ் சிந்தட்டிக் டெரிவேஷன் பண்ணுமே அதை நம்ம போடுறோம். ஸோ 1 5 3 1 1 டிமினிஷ் பை -1 பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டில் எப்போவுமே 0 எழுதுவோம். 1 + 0னா 1, இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி நெக்ஸ்ட் டேர்மில் எழுதணும். ஸோ -1 × 1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னா -1. இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணணும். டிஃப்ரெண்ட் சைனாக இருக்கும்போது பெருசுலேருந்து சின்னதை கழிச்சிட்டு பெருசோட சைன் போடணும். ஸோ 5 - 1னா +4, -1 × 4னா -4. அகெயின் டிஃப்ரெண்ட் சைன் கழிக்கணும். 4ல் 3 போச்சுன்னா 1, 4ஓட சைன் -1. அடுத்து இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ +1 வரும், ரெண்டுமே சேம் சைன் ஆட் பண்ணி அதே சைன் போடுறோம். ஸோ இங்கே +2 வரும். -1 × 2 வரும்போது இங்கே -2, +1 -2 வரும்போது டிஃப்ரெண்ட் சைன் பெருசுலேருந்து சின்னது கழிச்சிட்டு பெருசோட சைன். ஸோ -1 அகைன் -1 × -1 வரும்போது +1, ரெண்டுமே சேம் சைன் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் அந்த லாஸ்ட் டேர்ம், நமக்கு அந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு ஈக்குவேஷனில் வரப்போகிற லாஸ்ட் டேர்ம். ஸோ இதை நம்ம ரிமைண்டர் மாதிரி வச்சுக்கிறோம். ஓகே, ரிமைனிங் டேர்ம் தான் நம்ம அகைன் சிந்தட்டிக் டிவிஷன் சக்ஸசிவாக பண்ண போகிறோம். அகைன் 1ஆல் தான் பண்ண போகிறோம். இங்கே எப்பவுமே 0 போட்டுட்டு இந்த டேர்ம் அப்படியே எழுதுவோம். அதாவது நம்ம கிவன் ஈக்குவேஷனில் ஹையர் டிகிரி கோஎஃபிஷியன்ட் என்ன வருதோ டிரான்ஸ்ஃபார்ம்டு ஈக்குவேஷனில் இந்த ஹையர் டிகிரி கோஎஃபிஷியன்ட் அதே தான் வரும். அப்போ ஃபஸ்ட் டேர்மில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ அதனால் அந்த 1 அப்படியே எழுதிக்கலாம். மல்டிபிள் பண்ணி நெக்ஸ்ட் டேர்மில் எழுதுங்க. -1 × 1 -1. இங்கே டிஃப்ரெண்ட் சைன் இருக்குது, கழிக்கிறோம். ஸோ 4 - 1னா +3. இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுறோம்.
-1 into 3 -3 சேம் சைன் இருக்குது ஆட் பண்ணுறோம். ஸோ -4 -1 into -4 மல்டிபிள் பண்ணும்போது +4 சேம் சைன் ஆட் பண்ணி அதே சைன் போகிறோம் +6 -1 into 6னா -6 சேம் சைன் ஆட் பண்ணி அதே சைன் போகிறோம் -7. ஸோ இது ரிமைண்டராக வச்சுக்கோங்க. ரிமைனிங் அகைன் -1ஆல் சிந்தடிக் டிவிஷன் பண்ணுறோம். ஓகே, அதே சேம் பேட்டர்ன் நம்ம போட்டே வரும்போது ஆப்வியஸாக நமக்கு என்ன வந்துடும்னா இந்த செகண்ட் கோஎஃபிஷியன்ட் டேர்ம் வந்து 0 வந்துடும். ஸோ இந்த மாதிரி இந்த ரிமூவ் த செகண்ட் டேர்ம் பண்ணும்பொழுது ட்ரான்ஸ்ஃபார்ம்டு ஈக்குவேஷன் சில புக்கில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்னே கொடுத்துருப்பாங்க. வெறுமனே ரிமூவ் த செகண்ட் டேர்ம் வரும்போது நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம்டு ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் எழுதினாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஹென்ஸ் சால்வ்னு கேட்கும்பொழுது நீங்கள் இந்த மாதிரி எழுதினா தான் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ இங்கே லாஸ்ட் தான் நம்ம எழுத ஆரம்பிக்கிறோம். கிவன் ஈக்குவேஷன் x பவர் 5ல கொடுத்தாங்க இல்லையா, அப்போ இது y பவர் 5 ஆப்வியஸாக இது y பவர் 4 டேர்ம் வந்து 0 ஆகிடுது பாருங்கள். ஸோ நம்ம போடுறது கரெக்டாக தான் போட்டிருக்கோம். இது வந்து -7y³ + 12y² -7y + 2 = 0. இதுதான் நமக்கு தேவையான ட்ரான்ஸ்ஃபார்ம்டு ஈக்குவேஷன். ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் த ஈக்குவேஷன் x பவர் 4 - 4x³ -18x² -3x + 2 = 0 ஹையர் டு லோயர் எல்லா டேர்மே இருக்குது into 1 which the third term is removed. அப்போ x பவர் 4 இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டேர்ம் x பவர் 4, செகண்ட் டேர்ம் x³, தேர்ட் டேர்ம் வந்து x². அப்போ x² டேர்ம் தான் நமக்கு 0வாக ஆகணும். ஓகே, x² டேர்ம் தான் நம்ம ரிமூவ் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், again diminish by h பண்ணுறோம். ஸோ y = x - h, ஸோ x = y + h. ஸோ கிவன் ஈக்குவேஷனில் எங்கெல்லாம் x இருக்கோ அங்கே y + h நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். தேர்ட் டேர்ம்னு நமக்கு வரும்போது நமக்கு என்ன வேணும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கொயர் டேர்ம் தான் வேணும். ஸோ அப்போ நம்ம ஸ்கொயர் டேர்ம் வர வரைக்கும் ஒவ்வொன்றுத்தையும் நம்ம பைனாமியல் சீரிஸ் வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். y + h the whole power 4, ஸோ y பவர் 4 ப்ளஸ் இங்கே n வந்து 4 இல்லையா, ஸோ 4c1 into y பவர் 4ல் ஒன்று ரெடியூஸ் ஆச்சுன்னா y³ ரெடியூஸ் ஆகும்போது நெக்ஸ்ட் டேர்ம் வந்து ப்ராடக்ட்டில் வரும். ஸோ into h ப்ளஸ் இது 4c1னா அடுத்தது 4c2, y³ வந்து y² ஆகும், இந்த h வந்து h² ஆகும். ஸோ நமக்கு ஸ்கொயர் டேர்ம் வரைக்கும் தான் வேணும் இல்லையா, y² தான் வேணும். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ரிமைனிங் டேர்ம் ப்ளஸ் எக்ஸெட்ரா போட்டுக்கிறோம். அகைன் -4 டைம்ஸ் இதை நீங்கள் a + b the whole cube ஃபார்முலா போட்டாலும் ஓகே, இல்லை பைனாமியல் சீரிஸ் போட்டாலும் ஓகே, ஒரே சேம் எக்ஸ்பேன்ஷன் தான் வரும். ஸோ y³ + 3y² into h ஸ்கொயர் டேர்ம் தான் வேணும். இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ரிமைனிங் எக்ஸெட்ரா இருக்கும். அகைன் பாருங்கள் இதுலேயும் ஒரு ஸ்கொயர் டேர்ம் வரும். ஸோ -18 into இது a + b the whole square பண்ணும்போது y² + 2yh நம்ம ஸ்கொயர் டேர்ம் மட்டும் தான் வேணும். இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ப்ளஸ் எக்ஸெட்ரா இதில் நமக்கு ஸ்கொயர் டேர்ம் வரப்போகிறது இல்லை, ஜஸ்ட் எழுதிக்கிறோம். ஸோ டு ரிமூவ் த செகண்ட் டேர்ம் நம்ம என்ன பண்ணோம், ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y² = 0. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 டேர்ம் இருக்கும். அந்த y² கோஎஃபிஷியன்ட் மட்டும் எழுதணும். ஸோ y² எழுதக்கூடாது. இங்கே y² கோஎஃபிஷியன்ட் சொல்லும்போது 4c2 into h². அப்போ 4c2ன்னு நம்ம என்ன பண்ணுவோம், 4 into 3/1 into 2 into h². இங்கே y² கோஎஃபிஷியன்ட் சொல்லும்போது 3h, இதுக்கு முன்னாடி காமனாக -4 ப்ராடக்ட்டில் இருக்குது. ஸோ -4 into 3h சொல்லும்போது -12h, அப்புறம் இங்கே y² கோஎஃபிஷியன்ட் சொல்லும்போது -18. இது மூணுத்தையும் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இங்கே 2ஆல் கேன்சல் பண்ணும்போது 2, 2 3s are 6, 6h², -4 3s are 12h, -18 = 0. இந்த கோஎஃபிஷியன்ட் பாருங்கள், எல்லாத்தையும் காமனாக நம்ம எதால் கேன்சல் பண்ணோம்னா 6ஆல் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ h² -2h -3 = 0. இது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இன் h. சால்வ் பண்ணி ஹெச்சுக்கு 2 வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ மல்டிபிள் பண்ணால் -3யும் ஆட் பண்ணால் -2 வரணும். 3யோட ஃபேக்டரைசேஷன் 1 into 3 3 தான். நெகட்டிவ் வரும்போது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் சைன் நம்ம எடுக்கணும். இங்கே -2 வர்றதுனால பெருசுக்கு மைனஸும் சின்னதுக்கு ப்ளஸும் போடுறோம். ஸோ மல்டிபிள் பண்ணி பாருங்கள், -3 வருது, ஆட் பண்ணி பாருங்கள் -2 வருது. ஸோ ஹையர் இந்த ஸ்கொயர் டிகிரி டேர்மோட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கிறதுனால நம்ம டேரெக்டாக நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ h - 3 into h + 1. நீங்கள் இதை மாற்றி h + 1 into h - 3 எழுதினாலும் கரெக்டு தான். தனித்தனியாக ஈக்குவேட் பண்ணும்போது h = +3 and -1 வருது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், h = 3ன்னு போட்டு கிவன் ஈக்குவேஷன் நம்ம டிமினிஷ் பண்ண போகிறோம். ஸோ அந்த கிவன் ஈக்குவேஷன் இருக்குது பார்த்தீங்களா, x பவர் 4ல் இருக்கிற ஈக்குவேஷன், x பவர் 4 - 4x³ -18x² -3x + 2 எல்லா டேர்மும் இருக்குது. கோஎஃபிஷியன்ட் மட்டும் எடுத்து எழுதுகிறோம். ஸோ 1 -4 -18 -3 + 2. ஸோ இது நம்ம டிமினிஷ் பை முதல்ல 3 நம்ம பண்ணுறோம். ஸோ 3 நீங்கள் வழக்கம் போல் பண்ணிகிட்டே வாங்க. பண்ணிங்கன்னா ஆப்வியஸாக பாருங்க, உங்களுக்கு தேர்ட் டேர்ம் 0வாக இருக்குது. இது வந்து 4ஓட கோஎஃபிஷியன்ட். அப்போது இது y பவர் 4, இது 8y², சாரி 8y³, இது y² ஆகிடும், 0y² இல்லையா. இது வந்து -111y -196 = 0. ஸோ இதில் பாருங்கள், அப்போ தேர்ட் டேர்ம் ரிமூவ் ஆகிருக்கு. ஸோ அகெயின் நம்ம இன்னொரு ஹெச் வேல்யூ கிடச்சிருக்கு -1. அப்போ -1ஆல் டிமினிஷ் பண்ணுறோம், விச் மீன்ஸ் அந்த ரூட்ஸை வந்து 1ஆல் இன்க்ரீஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ -1ஆல் நம்ம டிமினிஷ் பண்ணுறோம். இங்கே போகும்போது பாருங்கள், இதுதான் எனக்கு ஆன்சர் வந்திருக்கு, நீங்களும் போட்டு பாருங்கள். ஸோ y பவர் 4 -8y³ ஸ்கொயர் டேர்ம் 0 ஆகிடுச்சு, 17y -8 = 0. ஸோ இந்த கொஷனில் டு ரிமூவ் த செகண்ட் டேர்ம் நமக்கு 2 ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ 2 டேர்ம்
ஹெச்சுக்கு 2 வேல்யூ போடும்போது நமக்கு 2 ஈக்குவேஷன் கிடைக்குது. எல்லா ப்ராப்ளத்திலும் 2 கிடைக்கணும் இல்லை. இந்த கொஷனில் 2 ஹெச் வேல்யூ வர்றதுனால நம்மளால 2 ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது. ஸோ பாருங்கள் y⁴ இங்கே +8y³ இங்கே -8y³ ஸ்கொயர் டேர்ம் இல்லாமல் இருக்குது பாருங்கள். அது தேர்ட் டேர்ம் ரிமூவ் ஆயிருக்கு. ஸோ இது வரைக்கும் பார்த்தோம்னா ரிமூவல் ஆஃப் ஒன்லி செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் மட்டும் கேட்டாங்க. நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம்டு ஈக்குவேஷன் மட்டும் எழுதினா போதும். இப்போ கேட்குற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹென்ஸ் சால்வ் வேறு கேட்குறாங்க. ஸோ சால்வ் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன் பை ரிமூவிங் த செகண்ட் டேர்ம். ஸோ அப்போ ரிமூவிங் த செகண்ட் டேர்ம் பண்ணிட்டு ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம்டு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம்டு ஈக்குவேஷன் எப்பவுமே நம்ம சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிட்டு அதுலேருந்து நம்ம சால்விங் த ஒரிஜினல் ஈக்குவேஷன் நம்ம பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் த செகண்ட் டேர்ம் பண்ணலாம். ஸோ கிவன் ஈக்குவேஷன் பாருங்கள் எழுதியிருக்கோம். x⁴ இருக்கிற ஒரு ஈக்குவேஷன். அப்போ செகண்ட் டேர்ம் ரிமூவ் பண்ணால் கியூப் அந்த டிகிரி 3யோட கோஎஃபிஷியன்ட் 0 ஆக்கணும். ஸோ அப்போ டிமினிஷ் பை ஹெச் பண்ண போகிறோம். ஸோ y = x - hன்னு எடுத்துக்கிறோம். ஸோ x = y + h. இருக்கிற எங்கெல்லாம் x இருக்கோ எல்லாத்துக்கும் y + h போடணும். ஸோ நம்மளோட எய்ம் வந்து செகண்ட் டேர்ம் கியூப் வந்து 0 ஆக்குறது. ஸோ அப்போ இந்த எக்ஸ்பென்ஷனை நம்ம y³ டேர்ம் வரைக்கும் நம்ம எழுதினா போதும். ஸோ y + h ⁴ வரும்போது y⁴ + 4c1 y³ × h கியூப் டேர்ம் வந்துருச்சு ப்ளஸ் எக்ஸெட்ரா போட்டால் போதும். -12 இதை நம்ம அந்த சீரிஸ் யூஸ் பண்ணி எக்ஸ் பண்ணும்போது y³ தான் வரும். ரிமைனிங்கில் ஸ்கொயர் டேர்ம் அப்புறம் y டேர்ம் கான்ஸ்டன்ட் வரப்போது. நம்ம கியூப் மட்டும் போதும். ரிமைனிங் எக்ஸெட்ரா போட்டால் போதும். ரிமைனிங் ஸ்கொயரில் கியூப் வரப்போகிறது கிடையாது. வேறு எதுலேயுமே கியூப் டேர்ம் வரப்போகிறது கிடையாது. ஸோ அதனால் இந்த 2 டேர்ம் மட்டும் எழுதியிருக்கோம். இதில் y³ கோஎஃபிஷியன்ட் மட்டும் நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். இங்கே y³ கோஎஃபிஷியன்ட் 4h, இங்கே y³ கோஎஃபிஷியன்ட் -12. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y² = 0னா 4h - 12 = 0. ஸோ +12 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -12 இந்த பக்கம் வந்துச்சுன்னா +12. ஸோ 12/4 வரும்போது 3. h3னா அப்போ கிவன் ஈக்குவேஷனை டிமினிஷ் பை 3 நம்ம பண்ணுறோம். ஸோ அந்த கோஎஃபிஷியன்ட் எழுதியிருக்கோம். 1 - 12 48 - 72 + 35 டிமினிஷ் பை 3 பண்ணுறோம். ஸோ ப்ளஸ் மைனஸ்லாம் கேர்ஃபுல்லாக பார்த்து நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி டேர்மில் பார்த்தீங்கன்னா பாருங்களேன். ஸோ ஃபைனல் ஆன்சர் எனக்கு இதுதான் வந்திருக்கு. ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம்டு ஈக்குவேஷன் கிவன் ஈக்குவேஷன் பவர் 4ல் இருக்கிறதுனால ட்ரான்ஸ்ஃபார்ம்டு ஈக்குவேஷன் பவர் 4ல் எழுதணும். ஸோ இது y⁴. ஸோ கியூப் டேர்ம் 0 ஆகிடுச்சு. ஸோ -6x², எக்ஸ் டேர்மும் 0 ஆகிடுச்சு ப்ளஸ் கான்ஸ்டன்ட் = 0. ஸோ முதல்ல நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். ஸோ அப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு டிகிரி பார்த்தீங்கன்னா 4ல் 1 2ல் 1 அப்புறம் கான்ஸ்டன்ட் டேர்ம் வருது. இந்த ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஏன் அப்படின்னா இது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இன் yல இருக்குது உங்களுக்கு. ஸோ இன் y². ஏன்னா அது y⁴ நம்ம எப்படி எழுதலாம்னா y² எழுதலாம். -6 × y² + 8 = 0. நம்ம வழக்கமாக x² டேர்ம் அப்புறம் x டேர்ம் கான்ஸ்டன்ட் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. ஸோ y² y² + 8 இருக்குது. அப்போ இந்த ஈக்குவேஷன் என்னென்னா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இன் y². ஸோ நம்ம ஒரு எக்ஸில் ஒரு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணால் கிடைக்கிற ரூட் வந்து x ஈக்குவல்ட்டுன்னு எழுதுவோம். அப்போ y²ல் ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இருக்குன்னா சால்வ் பண்ணும்போது y² ஈக்குவல்ட்டுன்னு நம்ம எழுதணும். ஓகே. ஸோ அந்த ஈக்குவேஷன் 2 சால்வ் பண்ணி yக்கு 4 ரூட்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து 8 இருக்குது. ஹையர் டிகிரி டேர்மோட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குது. ஸோ நம்ம டேரெக்டாக ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். 8 எழுதுகிறேன். மல்டிபிள் பண்ணால் 8ம் ஆட் பண்ணால் -6 வரணும். ஸோ 4 2s are 8. எனக்கு -6 வரதுனால ரெண்டுமே -sign எடுத்துக்கிறேன். ஸோ -4 × -2. ஹையர் டிகிரி டேர்மோட 1 இருக்கிறதுனால டேரெக்டாக ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். y⁴ y² வரும்போது ஃபேக்டரைஸ் பண்ணும்போது y² நமக்கு வரும். ஸோ y² - 4 × y² - 2 = 0. தனித்தனி ஃபேக்டராக = 0 பண்ணும்போது y² = 4 வரும். இதை சால்வ் பண்ணால் ஸ்கொயர் இருக்கும்போது சால்வ் பண்ணி 2 டேர்ம் கிடச்சிடும். ஸோ y வந்து +or -2. y² - 2 = 0னா y² = 2. ஸோ y வந்து +or -√2 வந்துடும். ஸோ அப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷன் இதுதான் ட்ரான்ஸ்ஃபார்ம்டு ஈக்குவேஷன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 டேர்ம் ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் y² வந்திருக்கு. ஸோ 4 ரூட்ஸ் ஃபார் y கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் நம்மளோட எய்ம் வந்து சால்விங் த ஒரிஜினல் ஈக்குவேஷன். ஸோ ஒரிஜினல் ஈக்குவேஷன் எதில் இருக்குன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்குது. நம்ம இனிஷியலாக பாருங்கள் y = x - hன்னு எடுத்தோம். ஸோ இதிலிருந்து x நமக்கு என்ன வருதுன்னா y + h. இப்போ நம்ம y-யோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். h வந்து நமக்கு 3ன்னு தெரியும். ஸோ இதெல்லாம் நம்ம ரீப்ளேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா x-ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஈக்குவேஷன் 2 சால்வ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர் y. ஸோ y-யோட ஆன்சர் 2 -2 √2 அண்ட் -√2. ஸோ இந்த ரூட்ஸ் ஆஃப் 1னா நமக்கு x வேணும். ஸோ x = y + h. h-ஓட வேல்யூ 3. ஸோ y கண்டுபிடிச்சிருக்கல இது ஒவ்வொன்றத்தோட +3 நம்ம பண்ண போகிறோம். ஸோ +2 + 3 அது ஒரு ரூட். -2 + 3ன்றது another root. √2 + 3 another root. -√2 + 3 is another root. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீஜர்ஸ்.
டைரெக்டாக நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ 2 + 3 5 -2 + 3 +1. இது பார்த்தீங்கன்னா இர்ரேஷனல் டேர்ம். அப்போ வந்து இதில் வந்து நம்ம இன்டிஜர் டேர்ம் ஃபஸ்ட்டு எழுதிட்டு இர்ரேஷனல் பின்னாடி எழுதுவோம் இல்லையா? ஸோ அந்த பேட்டர்னில் நம்ம எழுத போகிறோம். ஸோ 3 + √2, அதே போல் இது எழுதும்போது 3 - √2. ஸோ இதுதான் ரூட்ஸ் ஆஃப் த கிவன் ஈக்குவேஷன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம 2 வாட்டி சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதில் இருந்து ஒரிஜினல் ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக தெரினா நீங்கள் ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட் யூஸ் பண்ணி ஒரு ஆன்சரும் சம் ஆஃப் ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிச்சா ரெண்டு சேமாக வருதா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது ஒன்றுத்துக்கு மட்டும் நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ கிவன் ஈக்குவேஷன் பாருங்கள், x⁴ -12x³ + 48x² - 72x + 35 = 0. டிகிரி 4 இருக்கிறதுனால நம்ம மொத்தம் 4 சமேஷன் கண்டுபிடிக்க முடியும். S1 1 S2 S3 S4 வரும். S1 எப்பவுமே சம் ஆஃப் ரூட்ஸ், கடைசியாக கிடைக்கிறது ப்ராடக்ட் ஆஃப் ரூட். அப்போ S1 வரும்போது இது கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கிறதுனால மைனஸ் ஆஃப் போடணும், மைனஸ் இந்த x³ கோஎஃபிஷியன்ட். ஸோ மைனஸ் ஆஃப் -12 இந்த x⁴ கோஎஃபிஷியன்ட் 1 போட்டிங்கன்னா 12 வரும். S4 வந்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். இப்போ 4 வரும்போது பாசிட்டிவ், அப்போ இங்கே ஆன்சர் நமக்கு ப்ளஸ் ஆஃப் தான் வரும். ப்ளஸ் ஆஃப் இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x⁴. 35/1 35 வந்திருக்கு. இது ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ரூட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? இது 4த்தையும் சம் பண்ணி ஒரு ஆன்சரும் ப்ராடக்ட் பண்ணி ஒரு ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சம் பண்ணும்போது 5 + 1 + 3 + √2 -3 +3 -√2. இந்த +√2 -√2 கேன்சல் ஆகிடும். இதை ஆட் பண்ணி பாருங்கள். 5 + 1 6 + 3 9 + 3 12. சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து 12 வந்திருக்கு. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஜஸ்ட் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ 5 1s are 5. இந்த இர்ரேஷனல் கோஎஃபிஷியன்ட்டை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது a + b × a - b ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ a² - b², 3 ஸ்கொயர் பண்ணால் 9 -√2 ஸ்கொயர் பண்ணும்போது 2. ஸோ 9 - 2 = 7, 7 × 5 = 35. இங்கே பாருங்கள் ரெண்டுமே சேம் ஆன்சர் வந்திருக்கு. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் ரைட்டு. ஸோ இந்த எக்ஸசைஸில் ரிமைனிங் இருக்கிற ப்ராப்ளம் நான் சொல்கிறேன். எங்கே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அதை மட்டும் நான் சொல்கிறேன். இங்கேயே நம்ம செகண்ட் டேர்ம் தான் ரிமூவ் பண்ண முடியும். ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ரிமூவ் த செகண்ட் டேர்ம், ஹென்ஸ் சால்வ் கேட்டிருக்காங்க. ஸோ கிவன் ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறோம். டு ரிமூவ் த செகண்ட் டேர்ம் டிமினிஷ் பை h பண்ணுறோம். ஸோ y = x - h x = y + h. கிவன் ஈக்குவேஷன் இதை நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ செகண்ட் டேர்ம் வரும்போது கியூபிக் டேர்ம் தான் வேணும், கியூபோட கோஎஃபிஷியன்ட் மட்டும் வேணும். ஸோ நம்ம அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறோம். பவர் 4 இருக்கும்போது ஃபஸ்ட்டு y⁴ டேர்ம் + 4c1 y³ × h. ரிமைனிங் டேர்ம் பற்றி நம்ம பாதர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. we can omit those terms. ப்ளஸ் 4 டைம்ஸ் இது பண்ணும்போது y³ கியூப் தான் வேணும், ரிமைனிங் விட்டுடலாம். மீது எதுலையுமே நம்ம கியூப் டேர்ம் வர போகிறது கிடையாது. ஸோ இதில் கோஎஃபிஷியன்ட் எடுக்கும்பொழுது 4 × h + 4 = 0. ஹெச்சோட வேல்யூ -1 வருது. ஸோ கிவன் ஈக்குவேஷன் டிமினிஷ் பை -1 பண்ணுங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம்டு ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா பவர் 4ல் நம்ம எழுதும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா y⁴, இந்த கியூப் டேர்ம் 0 ஆகிடுது, இது y², இந்த y டேர்ம் 0 ஆகிடுது, கான்ஸ்டன்ட் வருது. ஸோ பவர் 4 பவர் 2 கான்ஸ்டன்ட் இருக்குது அப்படின்னா இது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இன் y². ஸோ சால்வ் பண்ணி கிடைக்கிற ரூட்ஸ் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் y² நம்ம எழுதணும். ரிமூவல் ஆஃப் செகண்ட் டேர்ம் பண்ணிட்டு வர ட்ரான்ஸ்ஃபார்ம்டு ஈக்குவேஷன் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக வந்துச்சு. மல்டிபிள் பண்ணால் -6, ஆட் பண்ணால் -1 சொல்லும்போது 3 2s are -6, -3 + 2 நம்ம எடுக்கிறோம். ஸோ y² - 3 × y² + 1. இது ஞாபகமாக y²ன்னு எழுதணும், ஏன்னா இது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இன் y². ஸோ தனித்தனியாக ஈக்குவேட் பண்ணும்போது ஒரு இது குவாட்ரட்டிக் டேர்ம் கிடைக்குது. அதை சால்வ் பண்ணால் 2 ரூட், மொத்தம் 4 ரூட் நமக்கு கிடைச்சிது. ஸோ இங்கே வரும்பொழுது y = +or - √3, இது இரேஷனல் ரூட். பட் இங்கே வரும்போது √(-2) வரும். ரூட்டுக்குள்ளே மைனஸ் சைன் இருந்ததா அது நத்திங் பட் இமேஜினரி ரூட். ஸோ -1க்கு பதிலாக i² போடலாம். ஸோ √(2i²) +or - √2i. ஸோ எப்போவுமே இந்த ஐ எழுதும்போது அந்த இரேஷனல் அந்த ரேஷனல் டேர்முக்கு முன்னாடி எழுதுனா உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குன்னா நீங்கள் அப்படியே எழுதுங்க. இல்லைன்னா இந்த ஐயை வந்து ரூட்டை விட்டு தள்ளி எழுதணும். அதர்வைஸ் நீங்கள் எழுதும்போது +or - i × ரூட் எழுதுனா எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இதை நம்ம கண்டுபிடிச்சது வந்து ரூட்ஸ் ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபார்ம்டு ஈக்குவேஷன் 2. y-யோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். +√3 -√3 +i√2 -i√2. நமக்கு தேவை ரூட்ஸ் ஆஃப் த கிவன் ஈக்குவேஷன் x தான் வேணும். ஸோ x = y + h, ஹெச்சோட வேல்யூ -1ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இந்த y-யோட ஒவ்வொரு ரூட்லேருந்து -1 நம்ம பண்ணணும். ஸோ √3 - 1 -√3 -1 -1 + i × √2 -1 - i × √2. ஸோ அந்த இமேஜினரி யூனிட் வந்து இரேஷனல் டேர்முக்கு ப்ரீவியஸாக எழுதுங்க ப்ராடக்ட்டில், அதுதான் ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதுகிறோம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு அந்த இன்டீஜர் + இரேஷனல், இன்டீஜர் இரேஷனல், இங்கே வந்து ரியல் பார்ட் + i × இமேஜினரி பார்ட். ஸோ அந்த பேட்டர்னில் எழுதணும். இதுதான் ரூட்ஸ் ஆஃப் த கிவன் ஈக்குவேஷன். ஸோ வெரிஃபிகேஷன் நீங்கள் ஆஸ் யூஷுவல் பண்ணிக்கலாம். நான் கிவன் ரூட்ஸ் வச்சு சம் ஆஃப் ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட் யூஸ் பண்ணியும் உங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். ரெண்டுமே சேமாக வருது. ஸோ சம் ஆஃப் ரூட்ஸ் -4, ப்ராடக்ட் ஆஃப் ரூட் -6. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் ரைட்.
ஸோ எக்ஸைஸில் இருக்க மற்ற கொஷின் இந்த சேம் பேட்டர்னில் போட்டிருக்கேன், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ எல்லாமே ரிமூவிங் த செகண்ட் டேர்ம். ஸோ வி நீட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் கியூப் தான். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் கியூப் ஈக்குவல் டு 0 பண்ணுறோம், ஹெச்சோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஸோ -4 வருது. இங்கேயும் பாருங்கள் ரெண்டு டேர்ம் 0 ஆகிடுது. ஸோ அகைன் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இன் ஒய் ஸ்கொயர் தான் வருது. சால்வ் பண்ணி ஒய்க்கு 4 ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறோம். இது ரூட்ஸ் ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபார்ம்டு ஈக்குவேஷன் ஒய். ஸோ ஒரிஜினல் ஈக்குவேஷனாக எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் வந்து ஒய் ப்ளஸ் ஹெச் வந்து -4 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த ரூட்ஸ்லேருந்து -4 பண்ணி கிடைக்கிறதா நமக்கு ரூட்ஸ் ஆஃப் த ஒரிஜினல் ஈக்குவேஷன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெரிஃபிகேஷன் போட்டு பார்த்துக்கலாம், எக்ஸாமில் போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ரிமூவல் ஆஃப் செகண்ட் டேர்ம், ஹென்ஸ் சால்வ் தான். ஸோ இங்கே ரிமூவல் ஆஃப் செகண்ட் டேர்ம் சொல்லும்போது பாருங்கள், இது கியூபிக் ஈக்குவேஷன். அப்போ செகண்ட் டேர்ம் சொல்லும்போது ஸ்கொயர் டேர்ம். ஸோ நம்ம ஸ்கொயர் டேர்ம் வர வரைக்கும் மட்டும் எழுதுனா போதும். இங்கே ஒய் ப்ளஸ் ஹெச் த ஹோல் கியூபை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஒய் கியூப் ப்ளஸ் 3y ஸ்கொயர் ஹெச். இங்கே ஃபஸ்ட் டேர்மே ஸ்கொயர் வந்துடும். ஸோ இந்த ரெண்டு டேர்ம் தான், இது எதுலேயும் ஸ்கொயர் டேர்ம் வர போகிறது கிடையாது. ஸோ ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் இங்கே +3h, இங்கே -12 ஈக்குவல் டு 0 பண்ணும்போது ஹெச்சோட வேல்யூ 4. ஸோ டிமினிஷ் பை நம்ம 4 பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை ட்ரான்ஸ்ஃபார்ம்டு ஈக்குவேஷன் எழுதும்போது ஒய் கியூப் y ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுது, ஒய்யும் கேன்சல் ஆகிடுது, கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ ஒய் கியூப் -8 ஈக்குவல் டு 0. நீங்கள் டேரெக்டாக ஒய் கியூப் ஈக்குவல் டு 8னு எழுதுனா ஒய் ஈக்குவல் டு 2ன்ற ஒரு ரூட் மட்டும் தான் கிடைக்கும். நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா தப்பு. ஏன்னா இது கியூபிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி 3 ரூட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம்னா a கியூப் - b கியூபுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஸோ a கியூப் - b கியூப்னா a - b இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் ab. அதாவது இங்கே மைனஸ் இருக்கும்போது இந்த ஃபேக்டரில் மைனஸ் வரும், இங்கே உள்ள ப்ளஸ் ஆகிடும். அதுவே இங்கே ப்ளஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், a கியூப் ப்ளஸ் b கியூபாக இருந்துச்சுன்னா இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் வரும். ஸோ a ப்ளஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் ab. எப்பவுமே ஃபார்முலா படிக்கும்போது இது மாதிரி பேப்பராக படிச்சுட்டுனா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரீகால் பண்ணுறதுக்கோ, இல்லை வேறு புதுசாக ப்ராப்ளம் கொடுத்தாலும் இந்த கேஸ் வந்து உங்களால் போட முடியும். ஓகே, ஸோ இங்கே இருக்கும்போது ஒய் கியூப் -8 வந்து 2 கியூப்னு எழுதும்போது இந்த ஃபஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒய் -2 இன்ட்டு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2y. ஏன்னா ab ஒய் இன்ட்டு 2 வரும்போது 2yன்னு எழுதியிருக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட் ஃபேக்டர் ஈக்குவல் டு 0 பண்ணால் ஒய்க்கு ஒரு வேலை கிடைக்கும். இது குவாட்ரட்டிக் ஃபேக்டர், அப்போ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். இதை சால்வ் பண்ணி ரெண்டு ரூட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ கான்ஸ்டன்ட் டேர்ம் 4, இந்த ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 2 இருக்குது. மல்டிபிள் பண்ணால் 4, ஆட் பண்ணால் 2னா இது பாசிபிள் கிடையாது, டேரெக்டாக ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒய் ஈக்குவல் டு -b ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர், 2 ஸ்கொயர்னா 4 -4 இன்ட்டு a இன்ட்டு c. ஸோ 4 4s are 16 -16. 4 - 16 -12 வரும். ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் வந்தால் இமேஜினரி யூனிட் i ஸ்கொயர் நம்ம போடலாம். ஸோ i ஸ்கொயர் வெளியே எடுக்கும்போது i வந்துடும். ரூட் 12 வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது, பட் 4 × 3 எழுதலாம். 4 வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர், ஸோ வெளியே எடுக்கும்போது 2ன்னு வந்துடும். ஸோ -2 ப்ளஸ் ஆர் மைனஸ் i2 √3. உங்களுக்கு புரியுறதுக்காக நிறைய ஸ்டெப் போட்டிருப்பேன், நீங்கள் இதிலேருந்து டேரெக்டாக இந்த ஸ்டெப் நீங்கள் ஸ்கிப் பண்ணி போட்டுக்கலாம். இங்கே டேரெக்டாக இந்த 2 கேன்சல் பண்ணக்கூடாது. நியூமரேட்டரில் காமனாக 2 வெளியே எடுத்துகிட்டு கேன்சல் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக வரும். ஸோ காமனாக 2 வெளியே எடுத்து கேன்சல் பண்ணிட்டா ரூட்ஸ் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா -1 ப்ளஸ் ஆர் மைனஸ் i√3. ஸோ ஒய்க்கு இங்கே 2 ரூட், ஏற்கனவே ஒரு ரூட். ஸோ கிவன் ஈக்குவேஷன் கியூபிக் ஈக்குவேஷனுக்கால 3 ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ த ரூட்ஸ் ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபார்ம்டு ஈக்குவேஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். பட் வி நீட் த ரூட்ஸ் ஃபார் த ஒரிஜினல் ஒன். எக்ஸோட வேல்யூ வேணும். எக்ஸ் இஸ் நத்திங் பட் ஒய் ப்ளஸ் h 4ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒய்யோட ஒவ்வொருத்தையும் 4 ஆட் பண்ணி நம்ம என்ன ரூட்ஸ் வருதோ அதை எழுதுறோம். ஸோ 2 + 4 6. இங்கே நம்ம 4 ஆட் பண்ணும்போது அந்த ரியல் பார்ட்ஸோட மட்டும் ஆட் பண்ணுவோம், இமேஜினரி பார்ட்ஸ் அப்படியே இருக்கும். ஸோ 4 - 1னா 3 + i√3. இங்கே 4 - 1 வரும்போது 3 - i√3. இதுதான் ரூட்ஸ். இஃப் யூ வாண்ட் யூ கேன் வெரிஃபை. ஸோ இந்த ப்ராப்ளமும் அதே பேட்டர்ன் தான் இருக்குது. கியூபிக் ஈக்குவேஷன். ஸோ செகண்ட் டேர்ம்னா வி நீட் த ஸ்கொயர் டேர்ம். ஸோ ஈக்குவல் இந்த ஸ்கொயர் டேர்ம் ஈக்குவல் டு 0 பண்ணுறோம். ஸோ 3 ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். டிமினிஷ் பை -2 பண்ணும்போது இங்கே இதே போல் 2 டேர்ம் 0 ஆகிடுது பாருங்கள். ஸோ y கியூப் -27 வருது. அகைன் இங்கே a கியூப் -b கியூப் தான். y கியூப் -3 கியூப் ஃபார்முலா தான். ஸோ y -3 இன்ட்டு y ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் y இன்ட்டு 3னா 3y. இதை சால்வ் பண்ணுறது y ஈக்குவல் டு 3. இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் பாருங்கள். மல்டிபிள் பண்ணால் 3 ஆட் பண்ணால் மல்டிபிள் பண்ணால் 9 ஆட் பண்ணால் 3னா டேரெக்டாக ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது, ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஸோ -bனா -3 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர். 3 ஸ்கொயர்னா 9 -4 இன்ட்டு a இன்ட்டு b. 4 9s are 36. ஸோ 9 - 36 சொல்லும்போது ரூட்டுக்குள்ளே -27 வரும். ரூட்டுக்குள்ளே மைனஸ் வந்தாலே இமேஜினரி யூனிட் நம்ம i யூஸ் பண்ணலாம். ஸோ i ஸ்கொயர் வெளியே வரும்போது ஐயா இருக்கும். 27 பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது, பட் 27 வந்து 9 × 3ன்னு எழுத முடியும். 9 பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இருந்தாலும் 3 வெளியே எடுத்துடலாம். ஸோ 3 × √3. இங்கே காமனாக எடுத்தாலும் எதுவும் நம்ம கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் 3 காமனாக எடுக்கலை. நீங்கள் 3 காமனாக வெளியே எடுத்து எழுதலாம், ஆனால் இங்கே நான் எழுதலை. ஸோ ஒய்யோட ரூட்ஸ் நம்ம 3 வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ மறக்காமல் எழுதுங்கிறது. இங்கே 3ன்றது 1ம், இந்த இமேஜினரி ரூட் 2ம். ஸோ எழுதிட்டோம். ஸோ அதில் இப்போ இது வந்து ரூட்ஸ் ஆஃப்
the transformed equation y ஓட ரூட்ஸ் தான், பட் we need the roots for x வேணும். ஸோ x equal to y plus h, h2 minus 2 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொன்றத்தோட -2 பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இன்டிஜர் இதை சால்வ் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். 3 - 2னா நீங்கள் ஒன்று டைரெக்டாக எழுதுவீங்க. பட் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்லேருந்து -2 பண்ணுறோம். அங்கே ஒரு டினாமினேட்டர் இருக்குன்னா ஃபஸ்ட் நம்ம எல்சிஎம் எடுக்கணும். ஸோ -3 + i × √3, இங்கே 2 எல்சிஎம் எடுக்கும்போது -4ன்னு வரும். ஸோ அந்த -4 நான் இங்கே எழுதியிருக்கேன். அந்த -4 எதுலேருந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் ரியல் பார்ட்லேருந்து தான் பண்ணணும். இமேஜினரி பார்ட்ஸ் ஒன்றுமே ஆகாது, அது அப்படியே தான் இருக்கும். ஸோ -3 - 4னா -7 + i 3 × √3/2. ஸோ அகைன் இங்கே அதே போல் தான் எல்சிஎம் எடுக்கும்போது -4 வரும், -3 -2 வரும்போது -7 வந்துடும். ரைட்? ஸோ இதுதான் ரூட்ஸ். உங்களுக்கு வெரிஃபிகேஷன் வேணுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். சம் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த இமேஜினரி ரூட் எழுதும்போது ஃப்ராக்ஷனில் தனித்தனியாக எழுதிக்கோங்க. ரியல் பார்ட்ஸ் அந்த -7/2 + i 3 √3/2 அந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணும்போது இந்த இமேஜினரி பார்ட் கேன்சல் ஆகிடும். -7/2 -7/2 எல்சிஎம் எடுக்கும்போது -14/2, இல்லைன்னா ட்வைஸ்ன்னு கூட நீங்கள் எழுதலாம். ஸோ 1 2 டைம்ஸ் 7/2, வெளியே மைனஸ் இருக்குது, 2 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 - 7னா -6 வருது. மல்டிபிள் பண்ணும்போது இந்த 1 இதை பண்ணும்போது a + b × a - b ஃபார்முலா யூஸ் பண்ணணும். 2 × 2னா 1/4 இருக்கும். -7 ஸ்கொயர் பண்ணும்போது 49 வந்துடும். i ஸ்கொயர் பண்ணும்போது உங்களுக்கு -1 வரும், அப்போ +1 ஆகிடும். +3 ஸ்கொயர்னா 9 × 3 வரும்போது 27. ஸோ 49 + 27னா 76/4 வருது. இது சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். இப்போ நம்ம யூசிங் ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கிவன் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா x³ + 6x² + 12x - 19 = 0. ஸோ இதிலிருந்து 3 சமேஷன் கண்டுபிடிக்கலாம். S1 வந்து சம் ஆஃப் ரூட்ஸ், S3 வந்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஆன்சர் கரெக்டாக வருது. ஆனால் உங்களுக்கு புக் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒமேகாலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு இந்த ஆன்சர் வரல, நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. நமக்கு ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி ஒமேகா வந்து -1 + i × √3/2. ஸோ அப்போ இந்த ரூட்ஸில் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இங்கே 3 காமனாக இருக்குது, நான் வெளியே எடுக்காததுக்கு காரணம் என்ன சொன்னேன், டினாமினேட்டரில் கேன்சல் ஆகிற மாதிரி இல்லை, அதனால் எடுக்கலன்னு நான் சொன்னேன். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த 3 காமனாக வெளியே எடுத்திருக்காங்க, இந்த இடத்துல y எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ இங்கே 3 இருக்கும், இங்கே 3 எடுத்துட்டா -1 + i × √3/2. ஸோ அதுதான் உங்களுக்கு என்னென்னா ஒமேகா. ஸோ அதே போல் இங்கே 3 வெளியே எடுக்கும்பொழுது -1 - i × √3/2 வந்து ω². அதுதான் கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. அதை இங்கே ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ ஒமேகா வந்து -1 + i × √3, ω² வந்து -1 - i × √3/2ன்றதால ரூட்ஸ் ஆஃப் 1 எழுதும்போது 1 -2 + 3 டைம்ஸ் போடும்போது இது ஒமேகான்னு எழுதுறாங்க. இது -2 + 3 ω² எழுதியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ரூட்ஸ் மாற்றி எழுதியிருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே எழுதும்போது இந்த ஒமேகா வச்சு நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ அப்போ இது எழுதும்போது நமக்கு என்ன வரும், 3, இங்கே 3 வெளியே எடுத்திங்கன்னா 3 டைம்ஸ் இது ஒமேகா, இது எடுக்கும்போது 3 டைம்ஸ் ω². ஸோ 3 ஒமேகா 3 ω². ஸோ இதுலேருந்து நம்ம -2 நம்ம சப்ராக்ட் பண்ணணும் இல்லையா. -2 பண்ணும்போது 3 - 2னா 1 வந்துடும். ஓகே, ஸோ 3 ஒமேகாலேருந்து 2 கழிக்கும்போது -2 + 3 ஒமேகா, -2 + 3 ω². ஸோ அதுதான் உங்களுக்கு ரூட்டாக வந்திருக்கும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு எக்ஸாம் போடும்போது இதெல்லாம் ஞாபகம் வரலைன்னா நீங்கள் இதே போலே போட்டு நிறுத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இது டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ன்றதால இந்த ω³ ஆஃப் 1 வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒமேகாவோட வேல்யூ வந்து -1 + i × √3/2, ω² வந்து -1 - i × √3/2ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம், ரிமூவல் ஆஃப் செகண்ட் டேர்ம், ஹென்ஸ் சால்வ். ஸோ 4th டிகிரி ஈக்குவேஷன், இங்கே க்யூப் டேர்மை தான் நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ இங்கே பண்ணும்போது y³ வரும், இங்கே வந்து -8, அப்போ 4y³ வரும். அப்போ 4y³ 4h மட்டும் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். இங்கே -8 வரும். ஸோ ஹெச்சோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் 2 டிமினிஷ் பை 2 பண்ணுறோம். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம்டு ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இங்கேயும் பாருங்கள் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் y² தான் வந்திருக்கு. ஸோ சால்வ் பண்ணும்போது y வந்து +or - √3 +or - √2. இது ரூட்ஸ் ஆஃப் 2, ரூட்ஸ் ஆஃப் 1 வரும்போது ஹெச் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இங்கே 2 கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. h + 2னா +2 பண்ணணும், ஒவ்வொரு டேர்மோட +2 பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ √3 - √3 √2 - √2, இது y-ஓட வேல்யூ, x-ஓட வேல்யூ வரும்போது +2 வரணும். இரேஷனல் எப்பவுமே பின்னாடி எழுதுங்க. ஸோ 2 +or - √3 இதை எடுத்து கம்பைன் பண்ணி எழுதணும். இதை 2 +or - √2ன்னு எழுதியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளமும் அதே கேட்டகரி தான். ஸோ கியூபிக் ஈக்குவேஷன் இங்கே ஸ்கொயர் டேர்மை நம்ம ஈக்குவல் டு 0 பண்ணணும். ஸோ இங்கே வரும்போது 3y² வரும், அப்போ 3h வரும். இங்கே வரும்போது -21 வரும். ஸோ ஹெச்சோட வேல்யூ 7 வருது. ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம்டு ஈக்குவேஷன் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ அப்போது y² இங்கே வரும்போது y³ வரும்,
y ஸ்கொயர் போயிடுது, அப்புறம் y அப்புறம் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஸ்கொயர் டேர்ம் தான் மிஸ் ஆகிறதுனால இப்போ நம்ம டேரெக்டாக அப்படியே சால்வ் பண்ண முடியாது. ஸோ சிந்தட்டிக் டிவிஷன் போடுறோம். இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ரூட் 0 வந்துச்சுன்னா நம்ம 1 வில் பி ரூட்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அதை தான் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ கோஎஃபிஷியன்ட் எழுதுகிறோம் 1 0 -3 + 2. 1ஆல் சிந்தட்டிக் டிவிஷன் நான் பண்ணும்பொழுது எனக்கு ரூட்ஸ் வந்து 0 வருது பாருங்கள், ரிமைண்டர் 0 வருது. அப்போ ஒய்யோட ஒரு வேல்யூ 1, ரிமைனிங் ரூட்ஸ் வந்து இதை ஈக்குவேஷனாக எழுதி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்போ y ஸ்கொயர் ப்ளஸ் 2y ப்ளஸ் y -2 = 0. அதர் ரூட்ஸ் ஆர் கிவன் பை y ஸ்கொயர் ப்ளஸ் y -2 = 0. ஏன்னா கியூபிக் ஈக்குவேஷன் இருந்தாலும் அந்த மறக்காமல் நம்ம 3 ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு y = ஒரு ரூட் கிடச்சிச்சு, அடுத்த ரிமைனிங் சால்வ் பண்ணும்போது இங்கே 2 ரூட் கிடச்சிருக்கு, மொத்தம் 3 ரூட்ஸ் எழுதியிருக்கோம். ஸோ அதே போல் x = y + h + 7 பண்ணணும். ஒவ்வொன்றத்தோட 7 பண்ணால் 1 + 7 8, 8 -2 + 7 5. இங்கே வேணால் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது 4th டிகிரி ஈக்குவேஷன், ரிமூவல் ஆஃப் செகண்ட் டேர்ம்னா y³ நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ அந்த கோஎஃபிஷியன்ட் h = 2 வந்திருக்கு. இங்கேயும் பாருங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம்டு ஈக்குவேஷன் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இன் y ஸ்கொயர் வந்திருக்கு. ஸோ y ஸ்கொயர் வச்சு நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். 4 ரூட்ஸ் ஃபார் y, 4 ரூட்ஸ் ஃபார் x. நன்றி, வணக்கம்.